கனிமொழி தாயை மிஞ்சி அலங்காரம் செய்வாள். பள்ளியில் 10ஆம் வகுப்பு சேர்ந்திருந்தால் புதிய பள்ளி என்பதால் தோழியரும் புதுசு. முற்றிலும் மாறுபட்ட சூழ்நிலையில் வகுப்புகள் நடந்தன. முதல் 3 மாதங்களும் வகுப்புகளில் எந்த மாற்றமும் இல்லை. பருத்தியிலான எளிய சீருடை அணிந்து சென்று வந்தாள். பின் சனி ஞாயிறு நாட்களில் சிறப்பு வகுப்பு நடத்தப்பட்டது. அந்த வகுப்புகளுக்கு வண்ண வண்ணமாக உடை உடுத்துவாள் கனிமொழி. பார்த்து பார்த்து ஒப்பனை செய்வாள். எந்த வண்ணத்தில் உடை இருந்தாலும் பொருத்தமாக காலணி, வளையல், கழுத்தணி என ஆடம்பரமாக அணிந்து கொள்வாள். எல்லாரும் திரும்பி பார்ப்பர். சில நாட்களாக கனிமொழியின் அலங்காரம் குறைந்திருந்தது. வண்ணமய ஆடைகளில் பெரிதாக ஆர்வம் காட்டவில்லை. பள்ளி சீருடைகள் மட்டுமே அணிந்து சிறப்பு வகுப்புகளுக்கும் சென்று வந்தாள். மகளின் மாற்றத்தால் குழம்பினாள் காஞ்சனா. அதற்கான காரணம் அறிய தவித்தாள். நேரடியாக கேட்டுவிட துணிந்தாள். சனிக்கிழமை சிறப்பு வகுப்பிற்கு புறப்பட்டு கொண்டிருந்தாள் கனிமொழி. இன்னும் 2 இட்லி வச்சுக்கோமா? மகள் தலையை வருடியபடி கனிவு காட்டினாள் காஞ்சனா. போதும்மா, இதுவே அதிகம். இன்னும் சாப்பிட்டால் நடக்க முடியாது. புன்னகையுடன் கையை அலம்பினாள் கனிமொழி. இன்னைக்கு சாயங்காலம் கொஞ்சம் சீக்கிரம் வரியாமா? 2 பேரும் கடைக்கு போய் புது துணியும் அதுக்கு பொருத்தமாக வேண்டியதையும் வாங்கி வரலாம். இப்போ எதுக்குமா புது துணி? ஏற்கனவே இருக்கிறத போட்டாலே 3 வருஷத்துக்கு வரும். வேண்டாம்மா. வியப்புடன் பார்த்தாள் காஞ்சனா. அந்த பதில் வருத்தம் தந்தது. ஏண்டா கண்ணா, இப்பெல்லாம் நீ அழகா அலங்காரம் பண்ணிக்கிறதில்ல, ஏதாவது பிரச்சனையா? ஒன்றுமே இல்லைம்மா, எளிய சீருடையே போதும்னு நினைக்கிறேன். என்னம்மா திடீர் மாற்றம்? என்னோட தோழி மோனாவை உனக்கு தெரியும் இல்லையா? ஆமாம், கொஞ்சம் மங்கள நிறமாக இருப்பாளே. ஆமாம் அம்மா, அவதான். நான் புது துணி அணியும் போதெல்லாம் மலைப்புணன் பார்த்துட்டே இருப்பாள். அன்னைக்கு பூரா அவள் முகத்தில் சிரிப்பு காணவே முடியாது. வாட்டமாகவே இருக்கும். அவ்வளவு பொறாமையா படுறா? இல்லைம்மா, ஒரு நாள் அவள் வீட்டுக்கு போயிருந்தேன். அவளது கிளிசலான சீருடையை தைச்சிட்டு இருந்தாங்க அவள் அம்மா. அதை தான் அவள் அடிக்கடி போடுவா. குடும்பத்தில் கஷ்டமா? அவளுக்கு அப்பா இல்லை, அம்மா தான் எல்லாமே. கூலி வேலை செஞ்சு தான் படிக்க வைக்கிறாங்க. பாவம், அவளுக்கும் புது துணி வாங்கி கொடுக்கலாமே. நானும் அதைத்தான் சொன்னேன். ஏற்றுக்க மறுத்துட்டா. அதனால் என் அலங்காரத்தை மாற்றிக்கிட்டேன். என்னால் செய்ய முடிஞ்ச உதவி இதுதான். மகள் கூற்று கேட்டு சிலையென நின்றாள் காஞ்சனா. கனிமொழி தொடர்ந்தாள். பள்ளிக்கு படிக்கத்தானே போகிறேன், ஆடை அலங்கார போட்டிக்கு போகலையே. சிறப்பு வகுப்புகளில் அவள் இப்போ வாடுவது இல்லை. தோழியா நான் தர பரிசு இது. நேரமாச்சு, கிளம்புறேன். விடை பெற்றாள் கனிமொழி. மகளின் பதில் வீண் பெருமை மீது ஊசியாக தைத்தது. எளிமையின் பொருளை உணர்ந்து தெளிந்தாள் காஞ்சனா. குழந்தைகளை உடுத்தும் உடலை மறைக்கத்தானே தவிர பிறர் மனதில் ஆசையை தூண்டிவிட அல்ல என்பதை உணருங்கள். அமிர்தாவின் ஊசி நூல் கதை கேட்ட அனைவருக்கும் நன்றி.